ஹாய் எவ்ரிவன், எப்படியோ ஒரு வேலையை கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன, நாளைக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் யார் யாருக்கு ரிலீஸ் ஆகுது, யாரெல்லாம் எங்கெல்லாம் போகணும், எவ்வளோ ஃபீஸ் கொண்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் எல்லாம் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ரவுண்ட் 3க்கு கடைசி வீடியோன்னு கூட சொல்லலாம், சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வர M1 அப்படிங்களுக்கெல்லாம் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ கட்டாயமாக இன்ஜினியரிங் வீடியோ கண்டிப்பாக வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அண்டு லைக் மட்டும் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். என்ன அப்படின்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருக்கீங்களா நீங்கள், உங்களுக்கான வீடியோ தான். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துக்கலாம் நீங்கள், உங்களுக்கான வீடியோ தான். டிக்ளைன் கொடுத்தவங்க வெயிட் பண்ணுங்கள், எங்கேயும் போக வேண்டாம். 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து அப்வர்டில் கிடச்சிருக்கான்னு தெரியும். இவ்வளோ தானே தேர்ட் ரவுண்டில். ஸோ நாட் அலர்ட் வந்தவங்களும் வெயிட் பண்ணுங்கள், அவங்களுக்கு எங்கேயும் போக வேண்டாம், சரிங்களா? இப்போ அக்செப்ட் அண்ட் அப்வர்டு யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அவங்க பாருங்கள். அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும். இப்போ அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் மேலே எப்படி சார் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 சாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த சாய்ஸில் உங்களுக்கு 4வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு கிடச்சிருக்குன்னா கம்ப்யூட்டர் வந்து இனிமேல் இதெல்லாம் செக் பண்ணாது. இந்த 1லிருந்து 4க்குள்ளே தான் செக் பண்ணும். கம்ப்யூட்டர் மேலேருந்து திரும்பவும் ஓசியில் செக் பண்ணிவிட்டு உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். ஓசியில் செக் பண்ணிவிட்டு உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். திரும்பவும் இந்த சாய்ஸையும் ஓசியில் செக் பண்ணிட்டு உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். திரும்ப அப்படியே செக் பண்ணிட்டு வரும். செக் பண்ணிவிட்டு ஒருவேளை ஓசியிலையோ அல்லது பிசியிலையோ இருந்தால் உங்களுக்கு சீட்டு கொடுக்கும். சீட்டு கொடுத்ததுன்னா மேலே கிடச்சிதுன்னா அது நீங்கள் எடுத்தே ஆகணும். அது வந்து 20ஆம் தேதி தெரியும். இல்லை மேலே கிடைக்கலனாலும் இதுதான் உங்களுக்கு ஃபைனல். நாலாவது ஆப்ஷன் கிடச்சது இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஃபைனலாக இருக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, மேலே கிடைக்கலனாலும் இது மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுதாகும். ஸோ இது நாளைக்கு தெரியுமான்னு கேட்டால் கிடையாது, 20ஆம் தேதி தான் உங்களுக்கு தெரியும். நாளைக்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதாவது இப்போ தற்காலிகமான ஒரு காலேஜ் கிடச்சிருக்குல்ல, அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதுக்கு ஒரு ஆர்டர் வரும். இந்த ஆர்டரை தூக்கிட்டு ஒரு டிஎஃப்சிக்கு போகணும். உங்கள் அருகாமையில் இருக்க டிஎஃப்சிக்கு போகணும். நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. 12ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே போகணும். 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா உங்களுக்கு சீட்டு ரத்தாகிவிடும், சீட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் டிஎஃப்சிக்கு போங்க. டிஎஃப்சிக்கு போய் இந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்தா போதும். ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக ஃபீஸ் அதிலே போட்டிருக்கோம். எஸ்சி எஸ்டிக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் 7.5க்கும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இந்த ஒரிஜினல்ஸ் மட்டும் கொண்டு போய் கொடுத்தா போதும், சரிங்களா? ஒரிஜினல்ஸ் மட்டும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் எங்கே போனால் 20ஆம் தேதி கிடைக்கக்கூடிய கல்லூரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இவ்வளவு தான். ஸோ இதில் ஒரு கன்ஃபியூஷன்ஸும் கேட்டிங்க, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வருதுங்க சார், நான் அப்ளை பண்ண போகிறேன், இந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் டிஎஃப்சியில் கொடுத்தா அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் கொடுத்தாலுமே, டிஎஃப்சியில் கொடுத்தாலுமே, காலேஜ் அலாட் ஆனாலுமே நீங்கள் சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த காலேஜ் வேண்டான்னு சொல்லிவிட்டு ரிப்போர்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ 5 நாளுக்குள்ள 20ஆம் தேதிக்கு கிடைக்கக்கூடிய காலேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ண விட்டுறலாம். அதாவது யாருக்கு விருப்பம் இல்லையோ அந்த கல்லூரி. ஸோ நீங்கள் சப்ளிமெண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து விருப்பப்பட்ட கல்லூரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் தக்க வச்சுக்கோங்க. ஸோ என்னெல்லாம் டிஎஃப்சிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஃபீஸ் நான் சொல்லிட்டேன். ஒரு 30,000க்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக இருந்தால் ஒரு 30,000 27,000 அங்கே காட்டும், அந்த ஃபீஸ் கொண்டு போங்க. நான் சொன்ன மாதிரி யார் யாருக்கு ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஃபீஸ் காட்டாது. ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் அதில் போட்டுப்போம். 20,000 15,000 போட்டுப்போம். அங்கே என்ன ஃபீஸ் இருக்கோ அதை கொண்டு போய் கட்டணும். அதுவும் அந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், 10th மார்க் ஷீட்டு, 12th and 11th மார்க் ஷீட்டு, டிசி அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இது உங்கள் ஸ்கூல்லே கிடைக்கும். பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் பண்ணதும் ஒரிஜினல், எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் இருந்தால் மட்டும்தான். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்களா, அதுவும். ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கும், அது கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. அப்ளிகபிளாக இருக்கவங்க மட்டும், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கவங்க மட்டும்தான். இன்கம் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வேணும்னா இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அதையும் 2 ஜெராக்ஸ் காப்பி அண்ட் ஒரு அந்த ஒரிஜினல். அண்ட் ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக், உங்கள் அப்பா அம்மாவோடதே எடுத்துகிட்டு போங்களேன். யார் ஆக்டிவான பாஸ்புக் இருக்குல்ல, அதோட ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. யாரோட உங்களோடதுன்ட்டு இல்லை, உங்கள் அப்பா அம்மாவோட எடுத்துகிட்டு போனாலும் போதும், ஓகேவா? எது ஆக்டிவாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு போங்க. இது எல்லாமே நீங்கள் நாளைக்கே போகணுமான்னு கேட்டால் கிடையாது, இந்த 5 நாளுக்குள்ளே போனீங்கன்னா போதும். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போனால் போதும். டிஎஃப்சிக்கு அவசரப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நாளைக்கு உங்களுக்கு என்ன காலேஜுன்னு தெரியாது. என்ன காலேஜ் இப்போ கையில் கிடச்சிருக்கோ அதோட ஆர்டர், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் தான் வரும். அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு ஒரு ஃபீஸ் போய் கட்டணும் டிஎஃப்சியில், அவ்வளோதான். ஸோ எப்போ உங்களுக்கு இந்த காலேஜ் அப்வர்டில் எதாவது கிடச்சிருக்கா, இல்லை இதே காலேஜே கன்ஃபார்ம் ஆகியிருக்கா அப்படின்னு எப்போ தெரியும்னா 20ஆம் தேதி தெரியும். புரிஞ்சுதா? சரி, அடுத்தது அக்செப்ட் அண்ட் ஜாயின். இதுதான் தலைவலியே. அக்செப்ட் அண்ட் ஜாயின் யாரெல்லாம் கொடுத்தீங்கன்னா காலேஜுக்கு போகணும். 12ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே போகணும். அப்படி நீங்கள்
ரிப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக அந்த சீட்டு போயிடும். இங்கே தான் பிரச்சனையே. ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று ரிலீஸ் ஆகும் நாளைக்கு. என்ன பண்ணுறேன்னா அதில் ஃபீஸு போட்டிருக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டி 7.5 ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஃபீஸ் போட்டிருக்காது. உடனே நமக்கு ஃபீஸ் இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து உடனே போயிடக்கூடாது காலேஜுக்கு. அங்கே ஃபோன் பண்ணி கேட்கணும். 7.5க்கும் ஃபீஸ் சொல்கிறாங்களா, எனக்கு அநியாயமாக தெரியுது. 10,000 20,000 கேட்குறாங்க, ஏன்னு தெரியல. இது கண்டிக்கத்தக்கது. பட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அந்த 50,000 போக என்ன ஃபீஸுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் என்ன ஃபீஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபோன் பண்ணி காலேஜுக்கு கேட்கணும். நீங்கள் எந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுனாலே அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க. இல்லை அவங்களே கூப்பிடுவாங்க, எவ்வளோ ஃபீஸு என்னெல்லாம் கொண்டு வரணும் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஏன்னா ஊர் விட்டு ஊர் போகணும். அதனால் ரெடியாக வச்சுக்கோங்க பணத்தை. சார் லோன் போட்டு தான் சார் பணம் எடுக்கணும், எப்படி சார் பணத்தை ரெடி பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ஃபுல்லாக பணம் இருந்தால் வந்தால் போகும் தான் சொல்லுவாங்க, பணம் இல்லைன்னா சேர்த்த மாட்டாங்க. ஸோ அதனால் தயவு செய்து 2 லட்சமோ 1.5 லட்சமோ அவங்க சொல்கிறாங்கன்னா எடுத்து வச்சுருங்க, எப்படியாவது ரெடி பண்ணி வச்சுருங்க. என்ன பண்ணுறது, அப்படி ஒரு சிச்சுவேஷன். ஸோ பணம் இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்குது. அந்த மாதிரி தான் பிஸ்னஸும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் இயர் ஃபீஸ் வேணால் நம்ம எஜுகேஷன் லோன் போட்டு எடுத்துக்கலாம். காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட்டும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வாங்கி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பேங்க்கில் போய் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம். சரிங்களா? என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இப்போ நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் ஃபீஸ்லேருந்து நீங்கள் கிளைம் பண்ணி எஜுகேஷன் லோன் போட்டுக்கோங்க. கட்ட முடியாதவங்க எப்படியாவது ரெடி பண்ணுங்கள், சேரணும்னு நினைக்கிறவங்க. ஓகே ரைட். இதுதான் பெரும்பாடு, வேறு வழி கிடையாது. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ, ஒரிஜினல் கையில் வச்சுக்கோ. 10th மார்க் ஷீட்டு, 11th 12th மார்க் ஷீட் அந்த வச்சுருப்பீங்க, ஒரிஜினல் கிடச்சிருச்சுப்போ. டிசி அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் கேட்டாலே கிடைக்கும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இதுனா என்ன? மெடிக்கல் ஃபிட்னஸ்னால் ஒன்றும் இல்லை. நீ வந்து அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை கொண்டு போயிட்டு ஒரு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்களே எல்லாம் டிக் பண்ணிடுவாங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சும்மா டிக் பண்ணிவிட்டு ஃபார்மால் டிக் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு சீல் எடுத்து சைன் போட்டுருவாங்க. அவ்வளோதான். ஆனால் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் போகணும். சரிங்களா? மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்ம் இருக்குது, அது 2 காப்பி ஜெராக்ஸ். எல்லாமே 2-3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் இருந்தால் மட்டும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதுவும் டிஸ்கஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். கட்டாயமாக நீங்கள் வந்து அதையும் ஃபில் பண்ணி கொண்டு போங்க. அது நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியாக இருந்தீங்கன்னா அப்ளிகபிளாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டும் வேணும். இன்கம் சர்டிஃபிகேட், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் வேணும்னா இன்கம் சர்டிஃபிகேட் ஒரிஜினலும் ஜெராக்ஸும் கொண்டு போய்க்கும். 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு 6 காப்பி கொண்டு போ. சரியா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 4க்கு சொல்கிறாங்க, ஒரு 6 காப்பி கொண்டு போ. இது எல்லாமே காலேஜுக்கு கொண்டு போகணும். இதுதான் கேட்குறேன். இதை மீறி காலேஜ் என்ன கேட்குறாங்கன்னு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணிக்கலாங்க. ஃபீஸு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் காலேஜுக்கிட்ட கண்டிப்பாக கட்டாயம் கேட்டீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க, என்ன ஃபீஸ், எதுக்கு ஃபீஸு, நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு என்ன ஃபீஸு எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஃபீஸ் எல்லாமே நம்ம போய் கட்டணுமான்னு கேட்டால் காலேஜ் டியூஷன் ஃபீ இப்போ கட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? அது கட்டிடுங்க. ஹாஸ்டல் சேர்கிற மாதிரி இருந்தால் எப்போ கட்டணுங்கிறது அவங்க சொல்லுவாங்க, அது நீங்கள் கேட்டுக்கோங்க. சரியா? ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு பணத்தை ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுதாங்க மேட்ரு. ஸோ கோ டு காலேஜ், அக்செப்ட் அண்ட் ஜாயின். அப்போ டிக்ளைன் கொடுத்தவங்களும் அப்போர்டு நாட் லெட்டர் வந்தவங்களும் வெயிட் பண்ணுங்கள். 20ஆம் தேதி முடி, வேறு எங்கேயும் போக தேவையில்லை. மீதி அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க போயிட்டே இருங்க. எங்கே போகணும் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த எஜுகேஷன் லோன் பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள், எப்படி லோன் எடுக்கிறது அப்படிங்கிறது நான் வீடியோவே போட்டிருக்க வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். எப்படி அணுகணும், என்னெல்லாம் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகே, தேங்க்யூ. ஃபைனலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் ஆல்சோ ஃபைனல் வீடியோவில் வந்து நான் பேசுகிறேன். அண்ட் இனி வீடியோ வருமானு தெரியல, ஏன்னா சம்மந்தப்பட்ட வீடியோ எதுவுமே இல்லை. சப்ளிமெண்ட்ரி பற்றி கொஞ்சம் பேசுவேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இருந்தால் நம்ம மீட் பண்ணலாம். இல்லைன்னா என்னை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை விட்டு போயிடாதீங்க. ஏன்னா இன்ஜினியரிங் வீடியோஸ் வரும்னு சொன்னேன். என்னமோ நன்றி. நெகட்டிவிட்டி இருந்துச்சு, பாசிட்டிவிட்டி இருந்துச்சு, எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.